வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா அறிவித்துள்ள புதிய வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஆடை தொழில் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை பெறும் என்ற நம்பிக்கை. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வணிக கட்டடத்தின் அடிப்படையில் படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான கருத்து பரவலாக தோன்ற தொடங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைய நடவடிக்கை. அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதி வழங்கும் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியா அறிவித்துள்ள புதிய வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஆடை கைத்தொழில் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை ஆடை உற்பத்தியாளர் உலகின் எந்த நாட்டிலிருந்தும் தேவையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி கூடுதல் வரிகள் செலுத்தாமல் பிரித்தானிய சந்தைக்கு தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய முடியும். பிரித்தானியாவின் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்ட வசதியின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய வரி கொள்கை இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. முன்னதாக இலங்கையில் உள்ள உற்பத்தியாளர்கள் தெற்காசிய நாடுகளிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்தினால் வரிச்சலுகை கிடைத்தது. அத்தோடு உற்பத்தி செயல்முறைகளில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்ற வேண்டிய கட்டாயமும் இருந்தது. ஆனால் புதிய திட்டத்தின் கீழ் இலங்கை உலகின் எங்கிருந்தும் பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்தாலும் அவை இலங்கையில் தயாரிக்கப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டு வரிச்சலுகை பெறும். இதற்காக பிரித்தானியா 18 ஆசிய நாடுகளை கொண்ட புதிய குழுவை உருவாக்கியுள்ளது. இதனால் இலங்கை ஆடைத்துறை அதிக அளவில் தயாரிப்புகளை பிரித்தானிய சந்தையில் விற்பனை செய்யும் வாய்ப்பை பெறுகின்றது. மேலும் கட்டண கொள்கையை தளர்த்தி இருப்பதும் இலங்கையின் ஆடைத்துறையின் ஏற்றுமதி போட்டித்தன்மையை வலுப்படுத்தும் என்று உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பணி வழங்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கூறியிருந்தார். எனினும் அவரது முன்பணி கோரிக்கை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவினால் இன்று நிராகரிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வணிக திட்டத்தின் அடிப்படையில் படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடமாகாணத்திற்கு பெரும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி ஏன் தாமதமாகிறது என்று கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் இதற்கான விளக்கத்தை வழங்கியிருந்தார். அவர் மேலும் கூறுகையில் தற்போது பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை மற்றும் திருச்சி நோக்கி தினசரி விமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இவை 70 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. முழுமையான வசதிகள் இல்லாவிட்டாலும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வருமானம் தொடர்பாக 2021ஆம் ஆண்டில் எந்த வருமானமும் இல்லை. மாறாக 41 மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டில் 5 மில்லியன் வருமானமும் 82 மில்லியன் நஷ்டமும் 2023இல் 152 மில்லியன் வருமானமும் பதிவாகியுள்ளது. தற்போது 182 ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் பலாலி விமான நிலையத்தில் சர்வதேச விமான சேவைகளை விரிவாக்க வேண்டுமானால் ஊடுபாதை, நுழைவு பாதை, தரைப்படம் போன்ற கூடுதல் வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். மேலும் இதற்காக கூடுதல் காணிகளையும் சுவீகரிக்க வேண்டியிருக்கும். எனவே சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த பின்னரே மேலதிக தகவல்களை வழங்க இயலும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் நிதியினை வழங்கும் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை போன்று அல்லாமல் யாழ்ப்பாண விமான நிலையத்தை வினைத்திறனான நிலையமாக மாற்றுவதற்கு உறுதி கொண்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு அதிக விமானங்களை ஈர்க்கும் வகையில் விமான போக்குவரத்து கட்டணங்களை குறைக்கும் நடவடிக்கைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக தோன்ற தொடங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரயில்வே, தபால், பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல துறைகளின் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பித்துள்ள போராட்டங்களை அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களாக மாற்றி எதிர்க்கட்சிகளின் சக்தியை பலப்படுத்தும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் கீழ் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தலைமையில் அண்மையில் அவரது இல்லத்தில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் பங்கேற்றிருந்தது. அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான எதிரணி தேவை என்பது குறித்த கருத்து சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டாலும் ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. எனினும் வலுவான கூட்டணியின் அவசியம் குறித்து அனைத்து தரப்பினரும் ஒருமித்த மனப்பான்மையை வெளிப்படுத்தினர். அரசாங்கம் தேசிய இளைஞர் சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அடித்தட்டு அதிகார அமைப்புகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் எதிர்கால அரசியல் நகர்வுகளை எதிர்கொள்ள வலுவான எதிரணி தேவைப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டின. அரசியல் பிணக்குகளை தாண்டி ஒன்றுபட்ட எதிரணியை உருவாக்க வேண்டும் என்பதில் பலர் வலியுறுத்தியதோடு இதற்கான ஆழமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டது. விரைவில் கொழும்பில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கட்ட சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த சமரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது அரசியல் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஆனால் சமூகத்தில் சிலர் அவர் தனது காலத்தில் செய்த நிகழ்வுகளை முன்வைத்து அவரை அவமதித்து வருகின்றார்கள். அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் சில தவறுகள் நடந்திருந்தாலும் அதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக மஹிந்தவின் குணாதிசயத்திற்கு மக்கள் இன்றும் ஒரு மரியாதையை கொண்டுள்ளனர். நாமலும் திஸ்ஸ குட்டியாராட்சியும் உணர வேண்டியது மஹிந்த ராஜபக்சவை தனியாக நிம்மதியாக இருக்கவிட வேண்டும் என்பதே. அவர் இப்போது வயதானவர், சுதந்திரமாக வாழ்ந்து வருகின்றார். அவரை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று மஹிந்த ஜெயசிங்க வலியுறுத்தினார். அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதி வழங்கும் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் கடுமையான சுகாதார மற்றும் சமூக பொருளாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ நோக்கத்திற்காக கஞ்சா பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது எனவும் 2021ஆம் ஆண்டிலிருந்து உலகளவில் மருத்துவ கஞ்சாவின் தேவை குறைந்து வருவதாகவும் மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றதோடு உள்ளூர் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் அபாயம் உண்டு என்றும் இதனால் மனநோய், போதைப்பழக்கம், நுரையீரல் நோய்கள் மற்றும் சாலை விபத்துகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக நாட்டின் கடன் சுமை மற்றும் வெளிநாட்டு பண அனுப்புதலுடன் ஒப்பிடும் போது இந்த திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் மிக சிறியது மட்டுமே என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியது. எனவே இந்த நடவடிக்கைகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நன்மை விளைவித்தாலும் இலங்கையர்களுக்கு தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது. நாட்டில் இன்று நடைபெறும் ஆட்சி அரசாங்கத்திற்குரியது அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவீர தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி இதை தங்களது ஆட்சி என்று கருதுகின்றதே, ஆனால் அது தவறான எண்ணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆட்சி யாருடைய தேவைக்காக நடத்தப்படுகிறது என்பதை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நன்கு அறிவார். அவருக்கு அனைத்தும் தெரியும் என்றும் அவர் கூறினார். குருநாகலில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய அரசியல் குழப்பங்களின் உண்மையான காரணங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. இவை அனைத்தும் புவியியல் அரசியல் நகர்வுகளின் விளைவுகள். அத்தோடு பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ன பேசுவது என்று தெரியாத நிலைமை உள்ளது. இரவு கூறுவது ஒன்றாகவும் பகலில் கூறுவது வேறொன்றாகவும் உள்ளது. நாடாளுமன்ற அவைத் தலைவரின் அருகில் அமர்ந்திருப்பது அமைச்சர்கள் கூட செய்தியாளர் சந்திப்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறும் நிலைமை உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் 50 ஆண்டுகளாக கிளர்ச்சியாளர்களாக இருந்த ஜேவிபி சகோதரர்கள் எதிர்பாராத இடதுசாரி அரசாங்கத்தை உருவாக்க முடியாமல் போனதாகவும் ஒரு காலத்தில் கொள்கைக்காக ஆயுதமேதே தங்கள் சொந்த சகபாடிகளை கூட உயிரிழக்க செய்தவர்களின் இன்றைய நிலைமை கேள்விக்குரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இடதுசாரி கொள்கைகளுக்காக போஸ்டர் ஒட்டிய முதலாளித்துவத்திற்கு எதிராக போராடியவர்களின் எதிர்பார்ப்புகள் இன்று எங்கே போயின? இன்றைய அரசாங்கத்தில் உள்ள சில தலைவர்கள் முதலாளித்துவத்தின் முன் மண்டியிட்டுள்ளனர். இவற்றுக்கான தீர்ப்பு காலம் வரும்போது மக்கள் வழங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கு 17 கோடிக்கும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எதிர்சிங் ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்ப கட்ட விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபிரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டது. அப்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தமது சமர்ப்பணங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்ததோடு குற்றப்பத்திரிகையில் திருத்தங்களை செய்ய அனுமதியும் கோரியிருந்தார். இதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தது. பின்னர் குற்றப்பத்திரிகை தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய ஒரு இருவட்டை பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த ஆவணங்கள் அச்சிடப்பட்ட பிரதிகளாக வழங்கப்பட்டால் அது மிக முக்கியம் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் சார்பிலான சட்டத்தரணி வழக்கு தொடர்பில் ஏராளமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவை இருவட்டில் வழங்கப்பட்டதாக விளக்கம் அளித்திருந்தார். இதனை கவனத்தில் கொண்ட நீதிபதி பிரதிவாதிகள் ஆவணங்களை பிரதிகளாக கூறினால் அவற்றை வழங்குமாறு உத்தரவிட்டதோடு வழக்கின் ஆரம்ப கட்ட விசாரணையில் பிரதிவாதிகள் தமது ஆட்சேபனைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து வழக்கின் ஆரம்ப கட்ட விசாரணை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெறும் என்றும் நீதிபதி அறிவித்துள்ளார்.